ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்கர். ஸோ கட்டதுறைக்கு கட்ட சரியில்லை அப்படின்ற மாதிரி டிசி ஃபேன்ஸை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க போல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க அந்த டைமில் டக்குன்னு டபிள்யூபியை மறுபடியும் சேல்ஸ் பண்ணுற அந்த ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் தள்ளுறீங்களே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு தான் கேட்க தோணுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருப்படாதவங்க கிட்ட போய் இந்த டபிள்யூபி சீக்கிர மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. ஃபேன் வார் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஆல்ரெடி டிசி ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பரம்பரை அது ஒரு பரம்பரைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஃபேன்ஸ்குள்ளேயே ஒரு பிளவு இருக்கு. இது போதாதுன்னு இப்போ இவனுங்க வேற எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மேற்கொண்டு பல கலவரங்களை உருவாக்குறாங்க. இதை வச்சு கடைசியா டபிள்யூபிக்கும் டிசிக்கும் என்னதான் ஆக போகுது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துலாம். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி டபிள்யூபியோட நிலைமை என்ன அப்படின்றத கிளியரா பார்த்துலாம். டபிள்யூபியோட ஃபியூச்சர், அப்புறம் டிசியோட ஃபியூச்சர், இதெல்லாம். அதனால இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தான் டபிள்யூபி சேல் ஆகி டிஸ்கவரி நெட்வொர்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு டீம் கையில் வந்து கிடச்சிது. ஸோ அவங்க வந்து இந்த டபிள்யூபி ஹெச்பிஓ கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ரைட்ஸோட வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜேம்ஸ் கனை ஹையர் பண்ணி அப்படியே இந்த ஒரு டிசியூ வந்து பில்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ சடனாக மறுபடியும் டபிள்யூபியோட ரைட்ஸை வந்து விற்கிறதுக்கான அந்த ஒரு சேல் ப்ராப்பர்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏலம் போட்டு எல்லாருக்கும் விற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் டபிள்யூபியை வாங்குறதுக்காக வந்து ஏலம் இருக்காங்க. அதுல ரொம்ப நியர்லி வாங்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், இன்னொரு பக்கம் யூனிவர்சல், இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி போட்டி போட்டு இந்த இதை இப்போதைக்கு வாங்குறதுக்கான ஒரு முடிவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பலரும் வந்து யூனிவர்சல் கையில போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா யூனிவர்சல் வந்து ஒரு யூனிவர்ஸா ப்ராப்பரா பில்ட் பண்றதுல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. பேர் மட்டும் தான் யூனிவர்சல், ஆனா யூனிவர்சல் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு டம்மியான ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ ஹல்க அந்த ரைட்ஸை வச்சுக்கிட்டு அவனுங்களும் ஒன்றும் பண்ணாம இவங்களும் ஒன்றும் பண்ண விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அது மாதிரி வந்து ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். இதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போனாவது ஏதாவது டார்க்கா வெப் சீரிஸ், மூவிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு டிசியை வேற மாதிரி வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போறதுக்கு பலரும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றாங்க. பட் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ரூமர்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா டிசி அண்ட் டபிள்யூபி இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போச்சுன்னா ஜாக் ஸ்னைடரை மறுபடியும் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. லைக் நெட்ஃபிளிக்ஸ் தரப்பிலே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை டிசி இதெல்லாம் வந்துருச்சுன்னா இங்க ஜேம்ஸ் கனோட யூனிவர்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும், அதே நேரத்துல ஜாக் ஸ்னைடரோட வெர்ஷன் அவரோட யூனிவர்ஸையுமே பேரலா நாங்க கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு முடிவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ஜாக் ஸ்னைடர் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு, நெட்ஃபிளிக்ஸ்க்காக படம் பண்ணி கொடுத்திருக்காரு, சீரிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அவரை ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பார்த்திருக்காங்க. அதனால கண்டிப்பா ஜாக் ஸ்னைடரை ஹையர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதன் காரணமாவே வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்னைடர் கன்னிஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல, லைக் சூப்பர்மேன் படம் வரும்போது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்க ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு பெரிய கலவரமே கிரியேட் பண்ணாங்களே. ஜாக் ஸ்னைடர் பரம்பரை, ஜேம்ஸ் கன் பரம்பரைன்னு சொல்லிட்டு டிசிலே தனித்தனியா பிரிஞ்சிருக்கேன். அந்த ஒரு பஞ்சாயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஜாக் ஸ்னைடர் வருவார், அவரோட யூனிவர்ஸ் வருவார்னா கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரமோஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான், நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போறது ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் என்னோட ஆசை வந்து நெட்ஃபிளிக்ஸும் வேணாம், யூனிவர்ஸும் வேணாம், தலைவன் டிஸ்னிகிட்ட கொடுங்கடா, வால்ட் டிஸ்னிகிட்ட கொடுங்கடா. ஏன்னா அந்த வால்ட் டிஸ்னிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு லைன் அப், எந்த ஒரு யூனிவர்ஸையுமே வந்து வேஸ்ட் பண்ணல. லைக் ஸ்டார் வார்ஸ்க்குன்னு வந்து ப்ராப்பரா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா டிலே கிடையாது. அவதார் அதே மாதிரி தான், அதுக்கான ஒர்க்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. மார்வலுக்குன்னு ஒரு தனி ஸ்லேட் இருக்கு, பிக்சாருக்கு ஒரு தனி ஸ்லேட் இருக்கு, டிஸ்னில இருந்து படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ப்ராப்பரான ஒரு யூனிவர்ஸ் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரைட்ஸை வந்து வேஸ்டே பண்ணாத ஒரு ஸ்டுடியோவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரையும் அவங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்க கைக்கு டிசி அண்ட் டபிள்யூபியும் கிடைச்சதுன்னா நிச்சயமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் டாப் ஸ்டுடியோஸா வந்து பாத்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி மாறும். ஆல்ரெடி $1 trillion பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஒரு ஏலத்தையே அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க இதை வந்து பை பண்ணாங்கன்னா நிச்சயமா நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி இப்போ மல்டிவர்சல் கிராஸ் ஓவர் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டிசி வர்சஸ் மார்வல், டிசி கிராஸ் ஓவர் மார்வல் இந்த மாதிரி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா ரைட்ஸ் இப்போ இவங்க கையில இருக்குன்னா அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணலாம், ரைட்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, வால்ட் டிஸ்னி கையில இதெல்லாம் கிடைச்சதுன்னா நிச்சயமா இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம். என்ன பண்ண
போறாங்கன்னு தெரியல. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போச்சுன்னா நிச்சயமா தனி பாதை புது பாதை பிறக்கலாம். அதான் அது எந்த மாதிரி போகுது, ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸ் அகைன் இதை வந்து உடச்சு விடுற மாதிரி போகுமா, இல்ல ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸ் வந்து அகைன் ஒரு பெரிய ஃபால் டவுனுக்குள்ள போய் அந்த இடத்துல இருந்து ஜாக் ஸ்னைடரோட ரைஸ் இருக்குமா, இப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் ஒரு விஷயம் ப்ராப்பரா முடியல. இன்னும் யாரு வாங்கினாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இல்ல. இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள யார் வாங்கினா யார் கைக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அதை தொடர்ந்து அப்படியே தொடர்ச்சியா அந்த ஸ்டுடியோஸோட படங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸோட கதி என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த நியூஸஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.